ஹாப்பி மார்னிங் ஆல். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 8 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு சிக்கன் இட்லிக்கெல்லாம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு. ஏன்னா ஸ்கூல் போகிறது அப்படின்னால மார்னிங்கில் சிக்கன் செய்கிறதே கிடையாது. சீக்கிரமாக ஹரிபரியாக தாட்டி விட்டுறது. மதியானத்துக்கு மட்டும் சிக்கன்லாம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து இவங்களுக்கு லீவ். இங்கே கேரளாவில் விஎஸ் அச்சுதானந்தன் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நேற்று வந்து லீவு. இன்றைக்கி ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அவரோட அடக்கம் அப்படிங்கிறதுக்காக லீவ். நம்ம ஊரில் காமராஜர் எப்படியோ அவருக்காக எதுவும் சேர்த்து வைக்காமல் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து இவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நேற்றும் லீவு, இன்றைக்கும் லீவுக்கு அதுக்கும் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கும் நான்வெஜ் சாப்பிட்லான்னு தோணுச்சு அப்படின்ட்டு தான் மார்னிங் நேரமே ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெசிபி தாராளமாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக பெப்பர் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, தக்காளி, முந்திரி பருப்பு, அது கூட எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 10லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட உப்பு, மஞ்சத்தூள், தயிர், வேணும்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு எப்போ செய்கிற மாதிரி எண்ணெய் சேர்த்து வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்து தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இட்லிக்கே மார்னிங் டிஃபனுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த கிரேவி மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் பாப்பா கொஞ்சம் காரெல்லாம் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சிலேயே அவளுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட கொடுத்தாச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறதுனால ஃபைனலாக பெப்பர் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.